வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மஷ்ரூம் ஃபார்மோட 1 மந்த் இன்கம் சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. அந்த கிவ்அவேல யார் வின் பண்ணது, அதாவது இந்த வீடியோ போட்டு அந்த கிவ்அவே லாஸ்ட்டு இன்கம் சேலஞ்ச் போட்டு ஒரு 3 நாள் ஆகிடுச்சு. ஒரு சில காரணத்தினால சரியாக வீடியோ போட முடியலை. சரி, அதை விடுங்க. இப்போதைக்கு அது யார் கிவ்அவே வின்னர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட், அதாவது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு அந்த 10 நிமிஷத்தில் கமெண்ட் பண்ணோன்ட்டு. அதுலேயும் ப்ளஸ் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுது. இந்த வீடியோ வரதுக்கு லேட்டான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், யார் யார் எவ்வளோ அமௌண்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. அதை நான் வந்து நானே மறுபடியும் வீடியோவை பார்த்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் இந்த ஃபஸ்ட்டு பண்ண கமெண்டு, அதாவது வில்லேஜ் ஃபுட் அண்ட் ஃப்ரூட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டு கரெக்டாக வந்துச்சு. அதாவது இது யாருன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே நம்பரை மென்ஷன் பண்ணுறேங்க, அவங்கள அடுத்தது பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியே தான் அப்லோட் பண்ணேன். அதாவது அப்லோட் பண்ணியதுக்கப்புறம் அந்த இன்கம் சேலஞ்ச் வீடியோ நிறைய வியூஸ் போகும்ன்ட்டு அதேமாரி நல்லாவே போயிருந்தது. அதாவது 13 பேர் 12 பேர் எல்லா இன்கம் சேலஞ்ச் வீடியோவுமே ரெகுலராகவே வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வீடியோ நாளைக்கு வரப்போகுதுன்னா இன்னிலேருந்தே அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அதையும் சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அமௌண்ட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு, 5000க்கு மேலே. அவங்க எப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. சப்போஸ் ஏதாவது அவங்க கால்குலேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பண்ண கால்குலேஷனை அனுப்புங்க. நானுமே அந்த இந்த வீடியோ லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது அந்த ஃபஸ்ட்டு அந்த கமெண்டு நான் எதை வச்சு செக் பண்ணேன்னுட்டு நானுமே ஒவ்வொரு வீடியோ உட்காந்து வாட்ச் பண்ணேன். அதாவது எந்த கமெண்ட் கரெக்டாக இருக்குன்ட்டு. ஏன்னா நானுமே அதை வந்து அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணலை. அதனால் எல்லா வீடியோலையும் நான் சொன்னதே நானே உட்காந்து வாட்ச் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஃபஸ்ட்டு வந்த கமாண்டோட அமௌண்ட்டு ஈக்குவலாக இருந்துச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் இப்போலேருந்து நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது சொல்கிறது சரியாக தப்பான்னிட்டு. அதாவது நம்ம லோக்கல்ஸு ப்ளஸ் வந்து இந்த கடையில் கொடுத்தது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி நம்ம வாட்ச் பண்ணது. அதில் எவ்வளோ வந்திருக்குன்னா 78 பாக்கெட் வந்து கடைங்களில் சேல் ஆகிருக்கு, மீதி எல்லாமே லோக்கல் சேல்ஸ் ஆகிருக்குது. அதை கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் தான், அதனால தான் அந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதாவது டைம் கிடைக்க பார்த்தலாம் அந்த வீடியோ ஒவ்வொன்றா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் அந்த வீடியோ வரது லேட் ஆச்சு. ஓகே, அதில் அப்புறம் இன்னொரு கொஷின் கேட்டிருந்தேன், அதாவது இந்த சேலஞ்ச் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ட்டு. அந்த கிவ்அவே வின்னர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்த கமெண்ட் தான். ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு சந்தேகமாக தான் கால்குலேஷன் பண்ணிங்க. அந்த வீடியோ இந்த கமெண்ட் பண்ணவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக உங்கள் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுறேன். அடுத்த வீடியோ கிவ்அவேல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருன்ற அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த இன்கம் சேலஞ்ச் வீடியோ ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது எந்த வீடியோ பண்ணலான்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஆல்ரெடி ஸ்டிக்கர் வீடியோ அப்டேட் பண்ணியாச்சு. எப்படி எதுக்கு எந்தெந்த ஸ்டிக்கர் அடிக்கணும், மார்க்கெட்டிங்க்கு எந்த ஸ்டிக்கரு, ப்ளஸ் வந்து நம்ம லேபிளுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர் அடிக்கணும்ன்ட்டு பாக்ஸுமே ஓரளவு கவர் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சீடு இப்போதைக்கு போக தேவையில்லை. ஏன்னா சம்மர் டைமு, சீடு நம்ம எல்லாமே வாங்கியும் இது பண்ண முடியாது. அதேமாதிரி சீடு வந்து ஜஸ்ட்டு வீடியோவில் சொன்னால் மட்டும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சீடில் நிறையா பிரச்சனை இருக்குது. அதை தவிர்த்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரைக்கும் கிளியர் பண்ணிவிடுவோம். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு ப்ளஸ் வந்து இந்த சம்மர் டைமில் யார் யார் ஃபார்ம் ரன் பண்ணுறீங்கன்ட்டு கீழே மென்ஷன் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சம்மர் டைமில் எல்லாருமே ட்ராப் அப் பண்ணுவீங்க, அதுலேயும் யார் ரன் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கிவ்அவே வின்னரை பற்றி பார்ப்போம்.